எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம் நம்ம எழுத போகிறோம். ஸோ இன்னும் ஃபியூ டேஸ் தான் இருக்குது, இன்னும் ஒரு 22 டேஸ் இருக்குது அந்த எக்ஸாமுக்கு. இந்த டைமில் நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆகிறது அப்படின்றது ஒன்று. ஸோ அதுக்காக யூடியூப்ல ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது லான்ச் பண்ணுறோம். ஏற்கனவே நம்ம போட்டிருந்தோம் பழைய வீடியோவில், நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் டீட்டெயிலாக டெஸ்ட் ஷெடியூல் அப்படின்றது கொடுக்குறோம். ரெண்டாவது, குரூப் 1ஓட மெயின்ஸோடைய டெஸ்ட் பேட்ச் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ கொஞ்சம் பேர் எழுதிட்டு இருக்காங்க, சரிங்களா? ஆரம்பத்துலேருந்து எழுதிட்டு இருக்காங்க. இப்போ இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது 10ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்குதுங்க. அதற்கான ஷெடியூலு, அதற்கான டெஸ்ட் 1ஓடைய சிலபஸ், டெஸ்ட் 1ஓடைய கொஸ்டின் அண்ட் ஆன்சர். ஸோ பாலிட்டி தான் நம்ம எடுத்துப்போம். ஸோ அந்த டெஸ்ட் பேட்ச் அப்படின்றத எப்படி நம்ம எதிர்கொள்றது அப்படின்றதையும் நம்ம சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு குரூப் 2ஓடைய டெஸ்ட்டுங்க. ஓகே, ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ப்ரிலிம்ஸோடைய யூடியூப் ஃப்ரீ டெஸ்ட் நம்ம குரூப் 4க்கு இதுக்கு முன்னாடி ப்ரிலிமினரிக்கு டெஸ்ட் பேட்ச் போட்டிருந்தோம். அது இல்லாமல் குரூப் 1க்கும் இதே மாதிரி ஃப்ரீ டெஸ்ட் அப்படின்றது போட்டிருந்தோம். குரூப் 1க்கு 11 டெஸ்ட் போட்டிருந்தோம். குரூப் 4க்கு 9, 10 டெஸ்ட் அப்படின்றது போட்டிருந்தாங்க. மெயில் வந்துடும், நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா மெயில் வந்துடும். ஸோ இதுதான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்மளுடைய கூகுள் லிங்க், சரிங்களா? ஸோ இந்த கூகுள் ஃபார்ம் நீங்கள் ஃபில்அப் பண்ணீங்கன்னா உங்களோட மெயில் ஐடி எங்களுக்கு வந்துடும். அந்த மெயில் ஐடிக்கு காலையில் இப்போ 7ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா 7ஆம் தேதி காலையில் 10:30க்கு அப்படின்றது உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்துடும். அப்புறம் 1:30க்கு உங்களுக்கு வந்து அதனுடைய கீ அப்படின்றது வந்துடும். அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் வீடியோ நம்மளோட யூடியூப் சேனலில் போட்டுருவோம். மேக்ஸ்க்கு எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். மேக்ஸ் ஃபர்ஸ்ட் இருக்காது, கடைசி அதை 5th டெஸ்ட்டில் தான் மேக்ஸ் வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் பாலிட்டி அண்ட் சயின்ஸ் இருக்குங்க. ஸோ 7ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்குது. 3 நாளைக்கு ஒரு டெஸ்ட் அப்படின்றது இருக்கும். சிலபஸ்ல இருக்கக்கூடிய எல்லா வரியும் எடுத்து நம்ம கொஸ்டினாக கேட்டிருப்போம். ஸோ இதுக்கு முன்னாடி இது வந்து ரெகுலர் டெஸ்ட் பேட்ச் ஓட கண்டினியூசேஷன் தாங்க. இதனுடைய சஃபிக்ஸாக இருக்கும், கடைசியில் இருக்கும். அதை மட்டும் நம்ம ஃப்ரீ டெஸ்ட் பேட்சை நம்ம லான்ச் பண்ணுறோம். இந்த டெஸ்ட் வந்து 26 டெஸ்ட் வச்சோம். 26 டெஸ்ட்டுமே ரொம்ப டஃபாக இருக்கும். ஜிஎஸ்லாம் வெரி 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 டஃபாக இருக்கும். மேக்ஸும் ரொம்ப டஃபாக இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸும் டஃபாக தான் கேட்டிருப்போம். ஷெட்யூல் நம்ம ஏற்கனவே நம்ம போட்டிருப்போம். அதன்படி எல்லா டெஸ்ட்டும் முடிஞ்சிருச்சுங்க. 26 டெஸ்ட் முடிஞ்சது. ஷெட்யூல் நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரி அதே நாளில் அப்படின்றது கொஸ்டின் பேப்பர் அப்படின்றது நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். டெஸ்ட் 1ஓடைய கொஸ்டின் பேப்பர் மட்டும் பிடிஎஃபாக அனுப்பிச்சிருந்தோம். மற்றது எல்லாமே ஆன்லைனில் நம்மளுடைய டெஸ்ட் போர்ட்டலில் அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு அப்புறமா பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிக்கிற ஆப்ஷன் அப்படின்றது கொடுத்துருந்தோம். ஸோ அதனுடைய இறுதி கட்டம் ரொம்ப முக்கியமான கட்டம், சரிங்களா? ஸோ அதில் டெஸ்ட் 1 அப்படின்றது ஜென்ரல் சயின்ஸும் பாலிட்டி இருக்கு. பாலிட்டில இருந்து மெஜாரிட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்படின்ட்டு இருக்கு. 65 கொஸ்டின்ஸ் பாலிட்டில இருந்து இருக்கும், 35 கொஸ்டின் சயின்ஸ்ல இருந்து இருக்கும். எல்லாமே டஃபா இருக்கும். எல்லாமே 4 ஸ்டேட்மெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் இருக்கும், கரெக்ட் பேர் டைப் ஆஃப் கொஸ்டின் இருக்கும், மேட்ச் டைப் ஆஃப் கொஸ்டின் இருக்கும், அசெஷன் அண்ட் ரீசன் டைப் ஆஃப் கொஸ்டின் இருக்கும், கிரனாலஜிக்கல் ஆர்டர் கொஸ்டின் இருக்கும். எல்லாமே டஃபா இருக்கும். எதனால நம்ம எல்லாமே டஃபா வைக்கிறோம் அப்படின்னா, இப்ப கேட்குற கொஸ்டின்ல 75 கொஸ்டின் ஜிஎஸ்ல கேட்குறாங்க அப்படின்னா அதுல கண்டிப்பா ஒரு 25, 26 கேள்வி, 30 கேள்வி வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும். ஸோ அந்த டஃப் மீன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா அங்கதான் நமக்கு போய் அது கொஞ்சம் புதுசா இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வந்து எல்லா கொஸ்டினும் அதே மாதிரி டஃப்பாகவே செட் பண்ணுவோம். மீதி சில கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். 73rd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் எந்த வருஷம் வந்துச்சு, எந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் படி வந்துச்சு, அதில் லேட்டஸ்ட் அமெண்ட்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, தமிழ்நாடு கவர்மெண்டோடைய ஸ்டாண்ட் என்ன. ஸோ இது மாதிரி என்னன்னா அதுல ஈஸியான கேள்வியும் இருக்கும். ஸோ எப்பயுமே ஒரு தேர்வு நம்ம எடுத்து எழுதுறப்ப அதுல ஈஸியான கொஸ்டின் அப்படின்றது கொஞ்சம் இருக்கும். ஆனா நம்ம ஈஸியான கொஸ்டின் எதுவுமே கேட்கல, சரிங்களா? எல்லாமே டஃப்பான கொஸ்டின் மட்டும்தான் எடுத்து கேட்டிருப்போம். அந்த டஃப்பான கொஸ்டின் நம்ம ப்ரிப்பேர் பண்ணாதான் அங்க போய் இன்ஃபேக்ட் நம்ம கேட்கறதோடவே டஃபா டிஎன்பிசியில ஒரு 10-15 கேள்விகள் அப்படின்றது கேட்பாங்க. எல்லாமே கஷ்டமான கேள்விகளை நம்ம எடுத்திருப்போம் அப்படின்னா அப்ப மேக்ஸும் டஃபா தான் இருக்கும், சரிங்களா? இங்கிலீஷும் தமிழும் ரொம்ப டஃபா தான் இருக்கும். அந்த தேர்வை நம்ம எதிர்கொள்ளிட்டு அங்க போறப்ப கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ அதனாலதான் டஃபாவே வைக்கிறது. டிமோட்டிவேட் ஆயிடுவோம். ஸோ அதெல்லாம் வந்து நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் 5000, 6000 இருக்கு அப்படின்னா ஓகே, நம்ம உள்ள போறதுல நம்ம வந்து திடமான மனசோட உள்ள போகணும், நமக்கு ரொம்ப ஈஸியா நம்ம இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் வைபோட போகணும். அப்படின்னு காம்படிஷன் பயங்கர நேரோவா இருக்கிறப்ப நம்ம இந்த போட்டியை எப்படி எதிர்கொள்றது அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அதனால கொஸ்டின் வந்து ரொம்ப கஷ்டமா, ரொம்ப ஸ்டாண்டர்டா இருக்கும். இதற்கான டெஸ்டோடைய எக்ஸ்பிளனேஷன் வீடியோ அப்படின்றதும் நம்ம போஸ்ட் பண்றோம். மோஸ்ட் ப்ராபபிளி போஸ்ட் பண்ண பாக்குறாங்க. இந்த முதல் 5 டெஸ்ட்டுக்காவது சொல்ல பாக்குறோம். எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னா கொஸ்டினுக்கு இது எதனால இந்த ஃபேக்ட் சரி, எதனால இந்த ஃபேக்ட் தப்பு. இப்ப எப்படி டிஎன்பிசில கேக்குறாங்க அப்படின்னா ஒரே ஒரு ஃபேக்ட், இப்ப 4 ஃபேக்ட் கொடுத்து அதுல 1 and 2 கரெக்ட், 2 and 3 கரெக்ட், 1 and 4 கரெக்ட் அப்படின்றதெல்லாம் கொடுக்குறாங்க இல்லைங்களா? அதுல ஒரே ஒரு லைன்ல இப்ப 1823 வடலூர்ல
ராமலிங்க அடிகளார் பிறந்தாரு அப்படின்னு கொடுத்துட்டு அந்த அந்த இடம் வந்து எந்த மாவட்டத்தில் இருக்குன்னா திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கு அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறப்ப சரி மாதிரி தோணும். அந்த ஒரே ஒரு லைன்ல ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்ல 2வது பார்ட் வந்து தப்பா இருக்கும். ஸோ அது மாதிரி கொடுக்குறாங்க. அப்ப என்ன ஆயிடுது, 4 ஃபேக்ட் இல்லாம 5 6 ஃபேக்ட் ஒரே ஒரு கொஸ்டின்ல அப்படின்றத ஃப்ரேம் பண்றாங்க. அந்த அளவுக்கு இப்ப கம்ப்ளீட்னஸ் அப்படின்றது வந்துருச்சு. ஸோ நம்மளதும் அந்த அளவுக்கு டஃபா இருக்கும். ஸோ அட்டன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியுங்க. ஓகே, ஸோ இந்த டெஸ்டோடைய ஷெட்யூல் இதுதான். நான் கீழே பிடிஎஃப் உங்களுக்கு வந்து டெஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், அதை நீங்க பார்த்துக்கோங்க. இந்த லிங்க்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட மெயில் ஐடி எங்களுக்கு வந்துடும். ஸோ நாங்க அந்த மெயில் ஐடிக்கு இந்த பிடிஎஃப் அனுப்பிடுவோம், பிடிஎஃபாவே அனுப்பிடுவோம். சரிங்களா? ஸோ வாட்ஸ்அப் குரூப்லயும் நம்ம இந்த கொஸ்டின் பேப்பர் அப்படின்றத போடுவோம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த டெஸ்ட். நீங்க அட்டன் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா இந்த எக்ஸாமை எதிர்கொள்ளலாங்க. ஓகே, ஸோ அடுத்து பார்ட் 2வோட இந்த வீடியோ குரூப் 1 டெஸ்ட் பேட்ச் அப்படின்றத பண்ணியிருக்காங்க. ஸோ குரூப் 1 மெயின்ஸோடைய டெஸ்ட் அப்படின்றது ரொம்ப கஷ்டம், எல்லாராலையும் முடியாது அப்படின்ற மித்து இருக்கு. ஆனா அந்த அளவுக்கு கஷ்டம் அப்படின்றது கிடையாது. எதனால சொல்றேன் அப்படின்னா, ஒரு எல்லா சப்ஜெக்ட்ல இருந்தும் ஒரு 80-90 கேள்விகளுக்கு ஆன்சர் மட்டும் விரிவா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களால இந்த எக்ஸாமை ஈஸியா பாஸ் பண்ண முடியும். அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இப்ப நம்ம கொஸ்டின் கொடுப்போம், கீழே ஆன்சர் கொடுப்போம். அந்த கொஸ்டினையும் ஆன்சரையும் நம்ம மக்கப் பண்ணிட்டு நிறைய எழுதி பார்த்தோம் அப்படின்னா இந்த எக்ஸாமை ரொம்ப ஈஸியா எழுதிடலாம். ஒரு 300ல இருந்து 350 பேர் தான் இந்த 80 இடங்களுக்கு போட்டி போட போறாங்க அப்படின்றப்ப பாத்துக்கோங்க, ஒரு 5ல் ஒருத்தருக்கு இந்த வேலை அப்படின்றது கிடைக்கும். இதுவே நீங்க குரூப் 4 எழுதுனீங்க அப்படின்னா 15 லட்சம் 16 லட்சம் பேர்ல இருந்து அவங்க ஒரு 3000 அப்படின்றது எடுக்கிறாங்க. ஸோ ரிலேட்டிவ்லி இது வந்து ரொம்ப காம்படிஷன் அப்படின்றது கம்மியா இருக்கக்கூடிய இடம். ஆனா இந்த ரைட்டிங் ப்ராக்டிஸ் அப்படின்றது வெளியில இருந்து பாக்குறப்ப ரொம்ப பூத மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கும். இது நம்மளால முடியுமா அப்படின்றது இருக்கும். ஆனா ஒன்ஸ் நீங்க இறங்கி எழுத ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு 3வது தேர்வு 4வது தேர்வு போறப்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். யாராலையுமே டெப்டி கலெக்டர் ஆக முடியும், யாராலையுமே டிஎஸ்பி ஆக முடியும், யாராலையும் அசிஸ்டன்ட் டைரக்டர் ரூரல் டெவலப்மெண்ட் ஆக முடியும் அப்படின்றத உங்களுக்கு வந்து சொல்லலாங்க. சரிங்களா? ஸோ நல்ல போஸ்ட் எல்லாமே இருக்கு. டெப்டி கலெக்டர் இருக்கு, டிஎஸ்பி இருக்கு, அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டாக்ஸஸ் இருக்கு. சரிங்களா? அசிஸ்டன்ட் டைரக்டர் ரூரல் டெவலப்மெண்ட், அசிஸ்டன்ட் டைரக்டர் ரூரல் டெவலப்மெண்ட் ஒரு 8ல இருந்து 9 வருஷத்துல ப்ராஜெக்ட் டைரக்டர் ஆயிடுவீங்க. ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல செகண்ட் பவர்ஃபுல்லான போஸ்ட். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் ஃபர்ஸ்ட் பவர்ஃபுல். 2வது வந்து பாத்தீங்கன்னா ஏடி பஞ்சாயத்துல இருந்து ப்ரமோஷன்ல போகக்கூடிய ப்ராஜெக்ட் ஆஃபீஸர்ஸ், ரொம்ப முக்கியமான பிடி ப்ராஜெக்ட் டைரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமான டிஆர்ஓவோடவே அதிகமான பவர் இருக்கக்கூடிய ஒரு பதவியா அது இருக்கும். டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், சரிங்களா? அசிஸ்டன்ட் கமிஷனர் லேபர். ஸோ இது எல்லாமே இருக்கு. ஏசி வந்து தனியா முன்னாடி எக்ஸாம் நடக்கும், இப்ப இதோடய சேர்த்து வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ டெஸ்ட் பேட்ச் பத்தி டீட்டெயில், சரிங்களா? ஸோ இதுவும் நான் பிடிஎஃப்ல டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ நீங்க அதை பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய நாளில் இப்போ 40 டெஸ்ட் 45 டெஸ்ட்லாம் எழுத முடியுமா அப்படின்னா கண்டிப்பா பாசிபிளே கிடையாது. இப்போ ஒரு பெரிய டேங்க் இருக்கு, சரிங்களா? அது கீழே ஒரு பைப் இருக்கு அப்படின்னா அந்த பைப்பை திறந்தா தண்ணி வரணும் அப்படின்னா அந்த டேங்க் ரொம்பணும். நம்ம உட்காந்து 2 நாள் 3 நாள் உட்காந்து படிச்சா மட்டும்தான் தேர்வு எழுதுறப்ப அந்த ஃப்ளோ ஆஃப் கண்டென்ட் அப்படின்றது நமக்கு இருக்கும். அது இல்லாம ஒரு நாளைக்கு ஒரு டெஸ்ட் நீங்க எழுதுறீங்க அப்படின்னா 10வது டெஸ்ட் எழுதுறப்ப முதல் டெஸ்ட் சுத்தமா மறந்துடும். அதனால நம்மளுடைய அடித்தளம் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். இன்ஃபேக்ட் டைம் இன்னும் நிறைய இருந்தது அப்படின்னா இன்னும் நிறைய டெஸ்ட் கொடுக்கலாங்க. இருக்கிற டைம்ல கரெக்டா யூட்டிலைஸ் பண்ற மாதிரி தான் நம்ம இப்போ எடுத்திருக்கு. 100 மார்க் இருக்கிறது எல்லாத்துலயும் 3 டெஸ்ட் இருக்கும், 75 மார்க்ஸ் இருக்கிறதுல 2 இருக்கும். சரிங்களா? எத்திக்ஸ்ல மட்டும் ஒரே ஒரு பேப்பர் நமக்கு கொடுத்துருக்கோம். எத்திக்ஸ் வந்து ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். திருக்குறள்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. இது மாதிரி வந்து ரீஃபார்ம் கமிஷன், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஃபார்ம் கமிஷன்ல இருந்து கேட்பாங்க. இது மாதிரி நம்ம ஈஸியா எடுத்துட்டு அதை கெஸ் பண்ணிடலாம். ஸோ அதை தவிர மற்றது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க பிலிமினரி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்கன்னா இப்ப இந்த குரூப் 1 பிலிமினரி நீங்க பாஸ் பண்ணியிருப்பீங்க. அப்ப உங்களுக்கு குரூப் 1 மெயின் அப்படின்றது ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ரொம்ப கஷ்டமாலாம் இருக்கவே இருக்காதுங்க. என்னன்னா நம்ம ஏற்கனவே நிறைய ஃபேக்ட் படிச்சிருப்போம், வால்யூம் ஆஃப் ஃபேக்ட்ஸ் நிறைய படிச்சிருப்போம். அதை கன்ஸ்ட்ரக்டிவா ஒரு இடத்துல வச்சு எழுதணும். ஒரு 3ல இருந்து 4 தேர்வு எழுதுறப்ப அது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாயிடும். இதுதான் மெட்டீரியல் அப்படின்னா 2 நாள் அழகா தட்டி மனப்பாடம் பண்ணிடுவீங்க, வீட்லயே ஒரு தடவை எழுதி பார்த்துருவீங்க. இங்க வந்து தேர்வு எழுதுறப்ப ரொம்ப ஈஸியா இருக்கும், உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கவே இருக்காதுங்க. ஓகே, இதனுடைய ஷெடியூல். ஸோ இதுவும் நான் பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுக்குறேங்க. டெஸ்ட் 1க்கு வந்து என்ன இருக்கு அப்படின்னா பாலிட்டியை வந்து 1, 2, 3 தான் பிரிச்சிருப்போம். சரிங்களா? 3 பார்ட்டா தான் பிரிச்சிருப்போம். முன்னாடி 4 பார்ட்டா பிரிச்சு வச்சிருப்போம் டெஸ்ட். ஆனா இப்ப இருக்கக்கூடிய டைம்ல இதுதான் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு டாபிக்ல இருக்கக்கூடிய
அதாவது ஒரு சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஒரு வரியில இருந்தும் 2 கேள்வி அல்லது 3 கேள்வி அப்படின்றத எடுத்திருப்போம். அந்த கேள்வி வந்து ஃபேக்சுவலான கேள்வியா இருக்கும். இப்ப ஆர்டிகல் 51A நம்மளோட ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுங்க அப்படின்றது கேட்பாங்க. எஃப்டிக்கும் ஃபண்டமெண்டல் டியூட்டிக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றது கேட்டிருப்பாங்க. டிபிஎஸ்பிக்கும் எஃப்டிக்கும் என்ன வந்து கருத்து முரண்பாடுகள் இருக்கு அப்படின்றதும் கேட்டிருப்பாங்க. கேசஸ் என்னென்ன இருக்கு. ஸோ என்னன்னா கொஸ்டின் வந்து பேசிக்ஸ்ல இருந்து ரொம்ப ஸ்டாண்டர்டான ஒரு அனலிட்டிக்கல் பார்ட்டா இருக்கக்கூடிய இடத்த வரைக்கும் நம்ம கொஸ்டின் அப்படின்றது ஃப்ரேம் பண்ணிருப்போம். இதுல இருக்க கொஸ்டின் உங்களுக்கு பார்த்தாவே தெரியுங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாலிட்டி வச்சிருப்போம். பாலிட்டி வந்து உங்களுக்கு வந்து ஈஸியா அந்த டேக் ஆஃப் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். பாலிட்டியில எல்லாமே ஃபேக்டா இருக்கும். நம்ம ஏற்கனவே பல டைம் படிச்சது தான் எல்லாமே இருக்கும். ரைட் டு பிரைவசி பத்தி நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். தடுப்பு காவல் சட்டம் பத்தி ஏற்கனவே நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா. அதுக்கப்புறம் வந்து ஆர்டிகல் 31A படி நம்ம படிச்சிருப்போம், 31B படிச்சிருப்போம். இதை தான் நம்ம திருப்பி கொஸ்டினா கேட்டிருப்போம். ஸோ இதை ரொம்ப ஈஸியா உங்களால கொண்டு வந்துட முடியும். பாலிட்டில இருந்து ஆரம்பிக்கிறப்ப அந்த 100 மார்க் ரொம்ப ஈஸியா நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும். அது இல்லாம ஏற்கனவே நம்ம நல்லா படிச்ச ஒரு சப்ஜெக்ட்ல மெயின்ஸ் உள்ள வந்தோம் அப்படின்னா நம்மளால ஈஸியா இதுல ஸ்கோர் பண்ண முடியுங்க. சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் நிறைய கேட்கறாங்க. அடுத்து எக்கனாமி, அப்புறம் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் மேலேயே கொடுத்துருப்போங்க. சரிங்களா. ஸோ இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் இருக்கு. ஸோ இது எல்லாமே முக்கியமான பார்ட்டு. ஸோ அதனால அதை நம்ம கேட்டிருப்போம். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில இந்த டைம் வந்து 100 மார்க் கொஸ்டின் கேட்கறாங்க. ஜியாகிரபி 2 பேப்பர் இருக்கு. ஜியாகிரபி என்விரான்மெண்ட்ல ரொம்ப ஈஸியா இருக்கும். ரொம்ப ஈஸியா இருக்கும். மெட்டீரியல் வந்து ரொம்ப கவர் பண்ணி நீட்டா மெட்டீரியல் அப்படின்றது தந்துருவோம். தமிழ்ல 2 டெஸ்ட் இருக்குங்க. சரிங்களா. எத்திக்ஸ் வந்து ஒரு டெஸ்ட் இருக்கு. ஸோ 22 டெஸ்ட் வந்து யூனிட் டெஸ்ட் இருக்கும். அது இல்லாம டெஸ்ட் நம்பர் 23, 24, 25 வந்து நமக்கு வந்து மார்க் டெஸ்ட் 1, பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3 இருக்கும். இது நடுவில் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் இருக்கும். ஸோ நிறைய இன்ஸ்டியூட்ல 41 டெஸ்ட் அப்படின்னு சொல்லி 7 பேப்பர் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஃபீஸ் நிறைய ஆகணும்னா நிறைய டெஸ்ட் வைக்கணும் அப்படின்றது அவங்களுடைய லாஜிக்கா இருக்கு. சரிங்களா. ஓகே, ஸோ இதுக்கு வந்து நம்ம டீட்டெயிலா டீகோட் பண்ணிருப்போம். சிலபஸ் நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு டாபிக்கு நம்ம டீகோட் பண்ணிருப்போம். ஸோ இப்போ டெஸ்ட் பேஜ்ல என்ரோல் பண்றவங்களுக்கு அந்த டீகோட் பண்றது இப்ப ப்ரீவியஸ் இயர்ல என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்க. இப்ப கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னா ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்னா எதெல்லாம் ரொம்ப முக்கியம், மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னா இதெல்லாம் முக்கியம். சரிங்களா. ப்ரீஆம்பிள்ல கீவேர்டு என்னென்ன கேசஸ் இருக்கு, என்னென்ன அமெண்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க, சாலியன் ஃபீச்சர்ஸ் அப்படின்னா எதை வச்சு சாலியன் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏன் குவாசி ஃபெடரலிசம் அப்படின்றத சொல்றாங்க, இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து செக்யூலரிசம் அப்படின்றத இப்போ எடுக்கணும்னு சொல்றாங்க, அதெல்லாம் சரியா இல்லையா. ஸோ இது எல்லாமே கவர் பண்ணி நம்ம கொஸ்டின்ஸ் அப்படின்றத எடுத்துருப்போம். கீழே கொஸ்டின் நான் காமிக்கிறேங்க. ஸோ பார்ட்ஸ், ஆர்டிகல்ஸ், ஷெட்யூல்ஸ் எல்லாமே இருக்கும். அமெண்ட்மெண்ட்ஸ், ஸோ லேட்டஸ்டா இருக்கக்கூடிய முக்கியமான அமெண்ட்மெண்ட்ஸ், ஆல்ரெடி பண்ண இந்த 42nd, 44th அமெண்ட்மெண்ட், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான அமெண்ட்மெண்ட். அதுவும் நம்ம எல்லாமே கொடுத்துருப்போம். சிட்டிசன்ஷிப் பத்தி இருக்கக்கூடியது என்னென்ன, டெர்மினேஷன் எப்போ நடக்கும், டியூவல் சிட்டிசன்ஷிப் இஷ்யூ என்ன இருக்கு, ஸோ இது எல்லாமே நம்ம எடுத்து நம்ம கொடுத்துருப்போம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அதை பத்தி டீட்டெயிலா, டிபிஎஸ்பி. ஸோ இது மாதிரி ஒரு டாபிக்ல இருக்கக்கூடிய முக்கியமான கீவேர்ட்ஸ் எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்போம். கொஸ்டின் வந்து இதுல இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ் ப்ரொஃபசர்ஸ் தான் எடுத்துறாங்க. டிஎன்பிசியில யாரு இதற்கான வினாக்களை எடுக்கிறாங்களோ அவங்க தான் இங்கேயும் வந்து வினாக்கள் எடுத்து தராங்க. வினாக்கள் பார்த்தா அவங்களுக்கு தெரியுங்க. ஸோ பேசிக்கான வினாக்கள்ல இருந்து ரொம்ப ஸ்டாண்டர்டான வினாக்கள் வரைக்கும் இதுல இருக்கும். ஸோ இது ப்ரீவியஸ் இயர் 2024 கேட்ட முக்கியமான வினாக்கள் 10 மார்க்ஸும் 15 மார்க்ஸும் கொடுத்துருப்பாங்க. எந்த தீம்ல அதிகமா கேட்டிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம எடுத்து போட்டிருப்பாங்க. இது மாதிரி ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம பிடிஎஃப் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க எல்லாத்துக்கும் என்னன்னா இந்த நீங்க உட்காந்து உங்களுடைய வேலை நேரத்தை குறைக்கணும், இந்த தேர்ற நேரத்தை குறைக்கணும். ஸோ அதை தான் வந்து ஒரு இன்ஸ்டியூட் பண்ணணும். சரிங்களா. ஸோ அந்த வேலையை கரெக்டாக நம்ம பண்ணியிருப்போம். ஸோ 15 மார்க் என்ன கேட்டிருக்காங்க, 10 மார்க் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம எடுத்து போட்டிருக்கோம். லாஸ்ட் 3 இயர்ஸ் நடந்தது எல்லாத்தையுமே நம்ம எடுத்து போட்டிருப்பாங்க. ஓகே, இந்த டாபிக் வந்து ரொம்ப முக்கியம், என்னால எல்லாத்தையும் படிக்க முடியாது இந்த டைம்ல அப்படின்னா இப்போ இந்த டாபிக் மட்டும் நம்ம நல்லா படிச்சுட்டா போதும். சரிங்களா. ஸோ இதுல இருந்து தான் நிறைய கொஸ்டின் ஏற்கனவே நிறைய கேட்டிருக்காங்க அப்படின்றப்ப அதுல இருந்து நம்ம நல்லா படிச்சிட்டோம் அப்படின்னா போதும். ஓகே, ஸோ இப்போ குரூப் 1 ஆன்சர் ரைட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம். ஸோ நீங்க பேப்பரை வந்து ஃபில்அப் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நீங்க நிறைய கேள்விகளுக்கு பதில் அளிக்கிறீங்க, எல்லா கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறீங்க, எல்லா கேள்விகளுக்கும் முழுமையா பதில் அளிக்கிறீங்க. கண்டென்ட் அப்படின்றது கடைசியா தான் வந்து நிற்கும். எல்லாத்துக்கும் நான் ப்ரெசன்டேஷன் நீட்டா பண்ணியிருக்கிறேன். ஹேண்ட் ரைட்டிங்கும் ஓரளவு லெஜிபிளா இருக்கு, படிக்கிற மாதிரி இருக்கு.
என்னால ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண முடியுது அப்படின்னாவே உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ இப்போ நம்மளது எல்லாமே எஸ்ஏ டைப் கொஸ்டின் அப்படின்றது நமக்கு 150 வேர்ட்ஸ் 250 வேர்ட்ஸ் அப்படின்றது இருக்கிறதுனால 10 மார்க்ஸ் 15 மார்க்ஸ் இருக்கிறதுனால ஒரு 10 to 11 மினிட்ஸ்ல உங்களால 10 மார்க் கம்ப்ளீட் பண்ணணும். அதே மாதிரி 7 to 8 மினிட்ஸ்ல உங்களுக்கு வந்து 10 மார்க் 7 to 8 மினிட்ஸ் அண்ட் 15 மார்க் வந்து 10 to 11 மினிட்ஸ்ல முடிக்கணும். அது முடிக்கிற மாதிரி நீங்க இந்த ஃபார்மெட்டை எடுத்து வச்சுக்கணும். எப்பயுமே ஒரு இன்ட்ரோடக்ஷன் இருக்கணும், சரிங்களா? அதனுடைய கீ கான்செப்ட் என்ன அப்படின்றது அந்த இன்ட்ரோடக்ஷன்ல நம்ம சொல்லிடணும், கிறிஸ்பா சொல்லிடணும். ரொம்ப வளவலன்னு இருக்கக்கூடாது, பெரிய பேராகிராஃபா சொல்லக்கூடாது. அதே மாதிரி பாயிண்ட்ஸாவும் 1 2 3 அப்படின்னு பாயிண்ட்ஸாவும் இன்ட்ரோடக்ஷன் அப்படின்றத சொல்லக்கூடாதுங்க, சரிங்களா? அதே மாதிரி பாடி மெயின் பார்ட் வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா அதுல என்னென்ன இருக்கு. இப்போ வந்து தீவிரவாதம் வளர்றதுக்கான காரணங்கள் பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க எழுதுங்க அப்படின்னு சொல்றப்ப அதோட ஹிஸ்டாரிக்கலான காரணங்கள் என்ன இருக்கு, பொலிட்டிக்கல் காரணம் என்ன இருக்கு, எக்கனாமிக்கல் ரீசன்ஸ் என்ன இருக்கு, சோசியல் ரீசன்ஸ் என்ன இருக்கு. ஸோ இது மாதிரி ஒன்னொன்னா நம்ம எடுத்து சப்மிட்டிங் கொடுத்து 1 2 3 4 5 அப்படின்னு எழுதுறோம் இல்லைங்களா? ஸோ 8 சப்மிட்டிங்கோட ஒரு கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்ணீங்கன்னா அது 10 மார்க். அதுவே 12 சப்மிட்டிங்கோட ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா விச் இன்க்ளூட்ஸ் இன்ட்ரோடக்ஷன் அண்ட் கன்க்ளூஷன், சரிங்களா? இதை எழுதுனீங்க அப்படின்னா ரொம்ப நீட்டா ஆயிடும், சூப்பரா நம்மளால எழுத முடியும். கன்க்ளூஷன் அதே மாதிரி நல்ல ஃப்ரேஸ் வச்சு நீட்டா நம்ம முடிக்கணும். இப்போ வந்து வே ஃபார்வர்ட் அப்படின்றத வச்சு நம்ம முடிச்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ விமன் எம்பவர்மெண்ட் பத்தி கேட்கறாங்க அப்படின்னா ப்ரோ கவர்மெண்டா எழுதணும். எல்லாமே அரசாங்கத்திற்கு ஆதரவாகனா அரசாங்கம் ஒரு திட்டம் கொண்டு வந்துருக்குன்னா அதை கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி நம்மளால எழுதக்கூடாது. இப்ப பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா மகளிர் உரிமை தொகை வந்ததுக்கு அப்புறம் ஜிடிபியோட குரோத்தே இவ்வளவு இருக்கு, மக்கள் கையில பணப்புழக்கம் அதிகமா இருக்கு, ஸோ இது ஒரு நல்ல திட்டம். அது மாதிரி ஒரு நல்ல சுபம் போட்டு நம்மளுடைய கன்க்ளூஷன் அப்படின்றது முடிக்கணும், சரிங்களா? பிரசன்டேஷன் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம். பிரசன்டேஷன் இந்த மாதிரி நம்ம பிக்டோரல் ரெப்ரசன்டேஷன் பண்றோம், ஒரு ஃப்ளோ சார்ட்டோ இல்ல ஒரு பை சார்ட்டோ இல்ல ஒரு மேப் போட்டு நம்ம எழுதுறோம் அப்படின்னா நமக்கான நேரத்தை நம்ம சேவ் பண்றோம். இத வேர்ட்ல நீங்க எழுதுனீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு 4 நிமிஷம் ஆகுது அப்படின்னா இதை நம்ம படம் போட்டு எழுதுனீங்க அப்படின்னா ஒரு 2 நிமிஷத்துல உங்களால எழுத முடியுங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை நம்ம பண்ணணுங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட் கீழே இருக்கும், நீங்க பாத்துக்கோங்க எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு. இது இல்லாம இப்ப டெஸ்ட் பேட்ச்ல என்ரோல் பண்றவங்களுக்கு இந்த டாப்பர் பேப்பர் ஏற்கனவே இந்த குரூப் 1ல ரேங்க் 1 ரேங்க் 2 எடுத்தவங்களுடைய பேப்பர்லாம் இருக்கும். ஸோ அதை நான் ஷேர் பண்ணி விடுறேங்க. இதற்கு முன்னாடி டாப் பண்ணிருப்பாங்களா அவங்களுடைய பேப்பர் இருக்கும். ஆன்சர் என்னால இந்த ஆன்சர் கரெக்டா எழுத முடியல அப்படின்னா நீங்க சொல்லுங்க, நாங்க அனுப்பி விடுவோம். ஸோ இனிஷியல் ஸ்டேஜஸ்ல என்னென்னலாம் முடியுமோ அந்த ஹெல்ப் எல்லாத்தையுமே நம்ம பண்ணுவோம். நமக்கு அல்டிமேட் எய்ம் வந்து ஒரு டெப்டி கலெக்டர் நம்ம ஆகணுங்க, அதுதான். ஸோ பேப்பர் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கான ப்ரெசன்டேஷன் இதுதான். ஸோ இது அப்படி டாப் மோஸ்ட் இன்ஸ்டியூட் இருக்கு இல்லைங்களா, ஸோ அவங்க ஃபாலோ பண்ற அதே மெத்தட் தாங்க இது, சரிங்களா? ஸோ ஈக்குவாலிட்டி பத்தி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா ஸோ ஈக்குவாலிட்டி பத்தி இன்ட்ரோடக்ஷன்ல அழகா ஒரு கோட் எழுதுறீங்க பாருங்க. கோட் ஒன்று எழுதிட்டு அப்புறம் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஈக்குவாலிட்டி அப்படின்றது என்ன, அதான் மெயின் ஹெட்டிங். ஸோ அதுதான் கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க. அதனுடைய சப் ஹெட்டிங்கா நம்ம வந்து நிறைய சப் ஹெட்டிங் போடுறோம், 1 2, சரிங்களா? பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி, ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, ஈக்குவாலிட்டி இன் கான்ஸ்டியூஷன். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம போடுறப்ப ஹேண்ட் ரைட்டிங் பாருங்க, இது ஹேண்ட் ரைட்டிங் வந்து அழகா மெதுவா எழுதுன்னு. ஆனால் நிறைய பேருடைய ஆன்சர் இதே மாதிரி இருக்கும். 1வது 2வது 3வது கொஸ்டினுக்கு இது மாதிரி இருக்கும். அதே 18 19 20வது கொஸ்டின் எழுதுறப்ப கசா முசான் ஆயிடும். யாரு ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஹேண்ட் ரைட்டிங் ஒரே மாதிரி எழுதுறாங்களோ அவங்களுக்கு உறுதியா வேலை கிடைக்கும். பேஜ் ஃபில் பண்ண மாதிரி இருக்கணும், சரிங்களா? பாருங்க அந்த இந்த ஒரு லெஜிபிள் வந்து எப்படி இருக்கு பாருங்க, ஒரே மாதிரியான ஓரியன்டேஷனோட ரொம்ப நீட்டா இருக்கு. ஸோ இந்த ப்ரெசன்டேஷனை நம்ம இமிட்டேட் பண்ணி இதே மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா இப்போ கன்க்ளூஷன் வந்து ரொம்ப நீட்டா நச்சுன்னு போட்டு முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ப்ரெசன்டேஷனை நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சூப்பரா மார்க் வருங்க, ஈஸியா நம்மளால நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ டெப்டி கலெக்டர் ஆகுறாங்க அப்படின்னா ஒன்றும் பெரிய இந்த டெப்டி கலெக்டர் ஆகிட்டு அவங்க கொடுக்குற இன்டர்வியூ வச்சு பார்க்குறப்பவே தெரியுது இவங்க அந்த சப்ஜெக்டை மட்டும், அதாவது சப்ஜெக்டோடைய ஃபுல் நாலேஜ் இல்லை, இந்த எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதை 100% அவங்க எடுத்து வச்சிருக்காங்க, அதனால தான் அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்றத நம்ம சொல்லிட முடியும், சரிங்களா? இல்லை நான் பாலிட்டியை நல்லா படிக்க போறேன், இந்தியன் எக்கானமியை நான் சூப்பரா படிக்க போறேன், அதுவே 2 மாசம் நிறைய பேர் படிப்பாங்க. அந்த அளவுக்கு எக்கனாமி படிச்சு அனலிட்டிக்கலா அதை புரிஞ்சுக்கிட்டு அதனுடைய ஃப்ளோ எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன போய் பார்லிமெண்ட்ல பட்ஜெட்டா போட போறோம், இந்த எக்ஸாம்ல தேர்வதற்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் நம்ம எடுத்துட்டு போனோம் அப்படின்னா போதுங்க. ஓகே,
ஸோ 10th செப்டம்பர் 2025 ஃபர்ஸ்ட் டெஸ்ட் இந்தியன் பாலிட்டி அப்படின்றது ஆரம்பிக்குதுங்க. ஸோ இதற்கு வந்து சிலபஸ்ல வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் அப்படின்றது நம்ம மேலே சொன்னேன் இல்லைங்களா, அது கொடுத்துருக்கோம். 30 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். அதில் 20 கொஸ்டின் வந்து 10 மார்க்ஸ் இருக்கும், 15 மார்க்ஸ் இருக்கும். இதில் எந்த கொஸ்டின் வேணாலும் 15 மார்க்காக கேட்போம், எந்த கொஸ்டின் வேணாலும் 10 மார்க்காக கேட்போம். Discuss the significance of Regulating Act 1773 in the evolution of constitutional governance in India. So இந்திய அரசியலமைப்பு உருவாக்குவதற்கு 1773 ஆண்டு ஒழுங்குமுறை சட்டம் எந்த அளவுக்கு உதவியது? ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷனுடைய வளர்ச்சி அங்கிருந்து ஆரம்பிக்குது. ஸோ 1773 கொடுத்துருப்போம், 1833 கொடுத்துருப்போம், சரிங்களா. ஸோ சில முக்கியம், இப்போ 1858 ரொம்ப முக்கியம் தான். அதை ஏன் கொடுக்கல அப்படின்னா அயனம் வரப்ப அதை கொடுத்துருப்போம். விக்டோரியா மகாராணி ப்ரொக்ளமேஷன், குவீன் விக்டோரியா ப்ரொக்ளமேஷன் அப்படின்றதுல அங்க கொடுத்துருப்போம். முதல் இந்திய சுதந்திர போர் அப்படின்றத அங்க கொடுத்துருப்போம். ஸோ அயனமும் நம்மளுடைய பாலிட்டியும் ஒரு இடத்துல ஓவர்லேப் ஆகும் இல்லைங்களா, அதெல்லாம் அங்க கவர் பண்ணிடுவோம். ஆக மொத்தம் சிலபஸ்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம சூப்பரா எடுத்து கவர் பண்ணிருப்போம். இப்போ 1935 ஆக்ட், the Government of India Act 1935 laid the foundation of Indian Constitution. Discuss the suitable example. அப்ப 1935ல என்னென்ன ஆக்ட் போட்டாங்களோ அதெல்லாம் இப்ப வரைக்கும் நமக்கு வந்து இப்போ உச்சநீதிமன்றம் அப்படின்றது அப்போ கொண்டு வந்தது, சரிங்களா. அதே மாதிரி பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்றது அப்போ கொண்டு வந்தது, ஃபெடரலிசம் அப்படின்றது அப்போ கொண்டு வந்தது. அது எல்லாமே இப்போ வரைக்கும் அந்த லெகசிஸ் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் நம்ம எடுத்து அப்போ என்னென்ன இருந்ததோ அதெல்லாம் வச்சு எழுதணும். நேரடியா சாலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் 1935 ஆக்ட்னு கேட்காம இது மாதிரி அவங்க கேட்டாங்கன்னா நல்லா இருக்கும், சரிங்களா. ரெசிடியூவல் பவர் அப்படின்றது அங்கேயும் அவங்க சொல்லியிருப்பாங்க. எலெக்ஷன் அப்படின்றது அந்த ஆக்டை பேஸ் பண்ணி தான் 1937 நடக்கும். அப்புறம் 1939 இவங்க வாபஸ் வாங்கிடுவாங்க இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், 1947 இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட், இதெல்லாம் பாருங்க. டிஸ்கஸ் த சாலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். அப்படியே சிலபஸ்ல இருக்கிறது அப்படியே இருக்கிறதுங்க. நம்ம ஒரு 15 சாலியன் ஃபீச்சர்ஸ் எடுத்துட்டு படிச்சிட்டோம். லென்த்தியஸ்ட் கான்ஸ்டியூஷன், ரிஜிடு, சரிங்களா. ஃபெடரல் ஃபீச்சர்ஸ் இருக்கு, யூனிட்டரி ஃபீச்சர்ஸ் இருக்கு, இது எல்லாத்தையும் நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு, டிபிஎஸ்பி இருக்கு, எலெக்ஷன் கமிஷன் இருக்கு, இது மாதிரி எல்லாத்தையும் எடுத்து நம்ம எழுதினாவே போதும். ஷெட்யூல்ஸ் அப்படின்றது தனியாக கொடுத்துருக்கிறதுனால அது தனியாக நம்ம கொஸ்டினாக கேட்டிருப்போம், சரிங்களா. இந்திய குடியுரிமை பெறுவதற்கும் இழப்பதற்குமான வழிவகைகள் என்ன அப்படின்றது கொடுத்துருப்போம். இந்திய அரசியலமைப்பின் முக்கிய ஆதாரங்கள், அயர்லாந்துல இருந்து என்ன எடுத்தோம், ஆஸ்திரேலியால இருந்து என்ன எடுத்தோம், கனடால இருந்து என்ன எடுத்தோம், இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. சாலியன் ஃபீச்சர்ஸ், 2/3 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் derived from கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 இல்லைங்களா, அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அதெல்லாம் நம்ம எடுத்து எழுதியிருப்போம். மாநிலங்கள் எப்படி உருவாக்குறாங்க இந்திய அரசியலமைப்பில், கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ் எப்படி, அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படின்றது சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. அமெண்ட்மெண்ட்ல லேட்டஸ்ட் அமெண்ட்மெண்ட் 105 என்ன, 106 என்ன, ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. 42nd, 44th, 73rd, 74th அமெண்ட்மெண்ட்ல நிறைய தடவை ரிப்பீட்டடா இந்த கொஸ்டின் அப்படின்றது கேட்டிருக்காங்க. இந்த யூனியன் பிரதான ஒற்றையாட்சி அம்சங்களை கொண்ட கூட்டாட்சி அரசை காட்டிலும் சில கூட்டாட்சி பண்புகளை கொண்ட ஒற்றையாட்சி அரசாகும், விமர்சன ரீதியாக ஆராயுங்க. இதெல்லாம் ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய கொஸ்டினுங்க. இதெல்லாம் நீங்க யூஜி சிலபஸ், இப்ப நம்ம யூனிவர்சிட்டியோட யூஜி சிலபஸ் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய அவங்களுடைய ஹிஸ்டரி புக்கும் பாலிட்டி புக்ல இருந்து எடுத்த கொஸ்டின்ஸ் தாங்க. கொஞ்சம் மாடிஃபை பண்ணிருப்போம், அவ்வளவுதான். Evaluate the effectiveness of Article 15 and 16 address the historical discrimination through reservation அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்கு. ரொம்ப அந்த கொஸ்டின் டைரக்டா இல்லாம நமக்கு அனலிட்டிக்கலாவும் ஓரளவு கொஸ்டின் தெரியணும். என்னதான் அவங்க அனலிட்டிக்கலா கொஸ்டின் கேட்டாலும் நம்ம பேஜ் ஃபில் பண்றதுக்கு ஆர்டிகல் 15, 16 பத்தி நமக்கு நல்லா தெரியணும். அது அந்த ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு என்னென்ன தெரியுதோ அது எல்லாத்தையும் எழுதி பேஜ் ஃபில்அப் பண்ணிக்கிட்டாவே போதும், உங்களுக்கு ஈஸியா வந்து அதை நம்ம கிரிட்டிக்கலா அனலைஸ் பண்ணிருக்கோம் அப்படின்றது அடுத்த பாயிண்ட் தான். 15, 16 தெரியுதா, அதுல என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்கு, விமனுக்கு என்ன இருக்கு, சில்ட்ரனுக்கு என்ன இருக்கு, ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைபுக்கு என்ன, அதை எழுதினாவே போதும், அதான் ஆன்சர், சரிங்களா. அப்படி எழுதிதான் டெப்டி கலெக்டர் ஆயிருக்காங்க எல்லாரும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பத்தி கேட்டிருக்கு, வெளிநாட்டிற்கு கிடைக்கும் அடிப்படை உரிமைகள் என்ன. ஸோ பேசிக்கான நம்ம சிலபஸ்ல இருக்க என்னென்ன மாதிரியான கேள்விகள் எல்லாம் கேட்க முடியுமோ அதை எல்லா கொஸ்டினையும் நம்ம எடுத்திருப்போம். எல்லா கொஸ்டினும் எல்லாத்தையும் எடுத்துருக்க மாட்டோம். எல்லாத்தையும் எடுக்கிறதா 100 கேள்விகள் எடுக்கலாம். அதுல எது ரொம்ப முக்கியம், அதுல எது ஏற்கனவே கேட்டிருக்காங்க, அதை இப்ப கேட்க மாட்டாங்க, ஆனா எதை கேட்பாங்க அப்படின்ற அளவுக்கு இப்ப கொஸ்டின்ஸ் எல்லாமே முக்கியமான கேள்விகளாவே எடுத்திருப்போங்க. ஸோ ரொம்ப என்னன்னா இந்த 30 கொஸ்டின் படிச்சா போதுமா, இந்த டாபிக் கவர் ஆயிடும். அதுக்கு அடுத்த தேர்வில் ஒரு 30 கொஸ்டின் இருக்கும், அதுக்கு அடுத்த தேர்வில் ஒரு 30 கேள்வி, மொத்தம் ஒரு 90ல இருந்து 100 கேள்விகள் படிச்சாவே பாலிட்டி முடிஞ்சிருமா அப்படின்னா போதும். இந்த 90 கேள்வியை உங்களால ரிவிஷன் பண்ணி திரும்ப படிச்சு எக்ஸாம்ல ப்ரொடியூஸ் பண்றது சிரமம் ஆயிடும். இல்ல இதுல ஒரு டாபிக் நீங்க விட்டுருக்கீங்க, அதை நான் தேடி கண்டுபிடிச்சு எழுத போறேன் அப்படின்னா அதுக்கே ஒரு நாள் ஆகும்.
இப்போ இருக்கக்கூடிய ஷார்ட் டைம் டியூரேஷன்ல இதை நீங்க பண்ணீங்கன்னாவே போதும், ரொம்ப ஈஸியா இந்த எக்ஸாமை பாஸ் பண்றதுக்கான வழிகள் இருக்குங்க. ஸோ இதுக்கான எல்லாத்துக்கும் டீட்டெயிலான ஆன்சர் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 70 பேஜஸ் வரும். கரெக்டா அந்த ஃபார்மேட்லயே நம்ம எல்லாமே எடுத்து கொடுத்துருப்போம். ஸோ இது வந்து பேஸான ஒரு ஆன்சர் தான். இதை வச்சுட்டு நீங்க உங்களுடைய லக்ஷ்மிகாந்த் புக்ல சர்ச் பண்ணி வேல்யூ ஆட் பண்ணுங்க, கரண்ட் அஃபேர்ஸ் இன்க்ளூட் பண்ணுங்க. இது எல்லார் கையிலுமே கிடைக்கும். இதுல இருந்து உங்களுடைய ஆன்சர் யூனிக்கா இருக்கணும். அதுக்காக ரொம்ப நேரம் நம்ம ரொம்ப நல்லா இருக்கணும், தமிழ்நாட்டிலேயே என்னுடைய ஆன்சர் பெஸ்டா இருக்கணும் அப்படின்லாம் நம்ம போகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. எல்லா ஆன்சரும் கொஞ்சம் சுமாருக்கு மேல ஆவரேஜ் எபோவ் ஆவரேஜா எழுதினாவே நமக்கு குரூப் 1 போஸ்ட் கிடைச்சிடும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரை பண்ணலாம். நான் ரேங்க் 1க்கு தான் ட்ரை பண்ண போறேன், என்னோட ஆன்சர் ரொம்ப யூனிக்கா இருக்கணும் அப்படின்ட்டு நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா குவாலிட்டியவே ஒரு 15-20 நாள் வச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பீங்க. நேரம் தான் விரையாகணும், நமக்கு சிலபஸை கவர் பண்ணணுங்க. ஓகே, ஸோ இது மாதிரி இந்த மேல இருக்கிற எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் அப்படின்றது எடுத்து போட்டிருக்கோங்க. முக்கியமான கீவேர்ட்ஸ், கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே இன்ட்ரோடக்ஷன் கன்க்ளூஷனோட நம்ம எடுத்து கொடுத்துருக்குங்க. ஸோ இதை நம்ம நீட்டா படிச்சிட்டோம் அப்படின்னாவே நம்மளால ஈஸியா இதுல பாஸ் பண்ண முடியும். இதற்கான பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க பாருங்க. ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் குரூப் 1க்கு புதுசா இப்போ நான் மெயின்ஸ் எழுதுறேன் அப்படின்றவங்களுக்கும் ஏற்கனவே இன்டர்வியூ போனவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இந்த பேட்ச் காம்ப்ரஹென்சிவா வெரி 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 யூஸ்ஃபுல். ஓகே, ஸோ இப்போ கன்க்ளூட் பண்றோம். குரூப் 2 உடைய ப்ரீ டெஸ்ட் பேட்ச் இப்போ பண்ணியிருக்கோம். நீங்க அந்த கூகுள் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய லிங்கை ஃபில் பண்ணி மெயில் அடித்தாங்க, நாங்கள் அதை போட்டுருவோங்க, உங்களுக்கு மெயில் வந்துடும். குரூப் 1 உடைய டெஸ்ட் பேட்ச் இருக்கும். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபீஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த பிடிஎஃப்லேயே இருக்குது, நீங்கள் பாருங்கள். ஸோ வெரி யூஸ்ஃபுல். அடுத்து வரக்கூடிய இப்போ குரூப் 2 எக்ஸாம் நடந்து முடிஞ்சாலுமே அடுத்து நீங்கள் குரூப் 2க்கு படிக்கிறீங்க அப்படின்னா குரூப் 2க்கும் குரூப் 1க்கும் ஆல்மோஸ்ட் சிலபஸ் ஒன்று தான், ஒன்றும் பெரிய வித்தியாசம் போயிடும். குரூப் 2ஏக்கு கொஞ்சம் தமிழ்நாடு ஓரியன்டாக இருக்கும். ஆனால் ஃபர்ஸ்ட் ஒரு 2 மாசம் ரிசல்ட் ஆகிற டைம் இருக்கு இல்லைங்களா, அந்த டைம்ல உட்காந்து நம்ம குரூப் 1க்கு நல்லா படிச்சாவே போதும், ரொம்ப ஈஸியா இந்த குரூப் 1வும் நம்ம கிளியர் பண்ணலாம். அது அடுத்து வரக்கூடிய குரூப் 2வும் கிளியர் பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. அதாவது எந்த ஒரு நொடியும் வேஸ்ட் பண்ணாம கண்டினியூஸா இந்த எக்ஸாமுக்காக நான் முழுசா படிக்கிறேன் அப்படின்னு நீங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா வேலை வாங்கிட்டு தான் இந்த ஓட்டத்தை நீங்க நடத்துவீங்க. நன்றிங்க.